வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் நம்முடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு முறை பயணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு கடந்த 5 நாட்களாக சென்றிருந்தார். அங்கே பத்திரிகையாளர்களை சந்தித்த முதலமைச்சர் அவர்கள் 2026 மட்டுமல்ல 2031 திமுக ஆட்சிதான், ஏன் 2036 தேர்தலிலும் திமுகவினுடைய ஆட்சிதான், திராவிட மாடல் ஆட்சிதான் தொடரும் என்று சொன்னார். அவருடைய அந்த உறுதியான சொல்லுக்கு, நம்பிக்கைக்கு என்ன காரணம்? எந்த அடிப்படையில் மக்கள் முடிவு எடுப்பார்கள்? எதனால் திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்ற பல்வேறு கேள்விகளை நாம் முன்வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இந்த மக்களுக்காக இன்னும் சொல்ல போனால் தேசிய அளவிலும் திமுகவினுடைய ஆட்சி இங்கே தொடர்வதன் காரணமாக என்ன நன்மைகள் இருக்கின்றன, விரிவாக நவாதி கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து கவிஞர் தமிழ்தாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று மூத்த பத்திரிகையாளர் பீர் முகமது அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஸ்கைப் வாயிலாக காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக திரு சந்திரசேகரன் அவர்கள். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல பீர் முகமது உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். முதலமைச்சர் அவர்கள் 2026 மட்டும் இல்லை, 31 ஏன் 36 கூட திமுக ஆட்சி தான் அப்படின்னு உறுதியாக சொல்கிறார். எந்த அடிப்படையில் அவர் அப்படி சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையிலே ஒரு காலம் அப்படியான ஒரு இடத்தை அவருக்கு தந்திருக்கிறது. நீங்கள் எல்லா அரசியலையும் விட்டு கூட நீங்கள் இதை பார்க்கலாம். எல்லா அரசியலையும் விட்டு என்ன பார்க்கணுன்னா, நம்ம தமிழ் பண்பாட்டுடைய, தமிழ் நாகரிகத்தினுடைய அடையாளமாக காலந்தோறும் சில ஆளுமைகளை காலம் தயார் செய்கிறது. குறிப்பாக கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், அவருடைய மறைவுக்கு பிறகு திராவிடத்துக்கு ஒரு தலைமை, ஆளுமையான ஒரு தலைமை என்பது இருக்குமா இருக்காதா என்றெல்லாம் ஏகப்பட்ட அனுமானங்கள், கேள்விகள், சந்தேகங்கள் தொடர்ந்து அரசியல் விற்பனர்களால் முன்வைக்கப்பட்டு வந்தன. அப்போது குறிப்பாக இடதுசாரி அரசியலில் தீவிரமாக இயங்கக்கூடியவர்கள், புத்திஜீவிகள் எல்லாருமே அந்த கேள்வியை முன்வைத்து கொண்டே இருந்தார்கள். கடந்த 4 ஆண்டுகளில் அப்படி ஒரு வெற்றிடம் என்பது இல்லை. தமிழ் மக்களுக்கென்று ஒரு தலைமை இருக்கிறது, ஒரு ஆளுமை இருக்கிறது, ஒரு பேராளுமை இருக்கிறது. நீங்கள் நினைத்தது போல அல்ல, அதைவிட உறுதியான வலிமையான தலைமை தமிழ் இனத்துக்கு இருக்கிறது, இந்த இனத்துக்கு அரணாக இருக்கிறது என்பதை ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். திரும்ப திரும்ப நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். அது நமக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே நாம் பெற்றிருக்கிற தீர்ப்பானது எல்லா மாநிலங்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டுவதாகவும், எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களின் பேசுபொருளாகவும் இன்றைக்கு அது மாறி இருக்கிறது. இன்றைக்கு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி கோபாலகவுடா அவர்கள் கூட இன்றைக்கு நிகழ்ச்சியில் அதுதான் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக, தலைமையாக, ஒரு மாபெரும் தமிழ் நாகரிகத்தின் ஒரு தலைமையின் தொடர்ச்சியாக இன்றைக்கு காலம் அவரை முன்னிறுத்தி இருக்கிறது. இது சமீபத்திய ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் 4 ஆண்டுகளில் சில அதாவது எல்லா தமிழ் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நம்பிக்கையாக மட்டுமல்லாமல், இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்றைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிற, பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா சமூக மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக, வெளிச்சமாக இவர் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார். அது இன்றைக்கு சட்டமன்றத்திலே வக்ஃப் சட்ட திருத்தத்துக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றி அதில் ஓங்கி குரல் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அதே போன்று நீங்கள் மாநில உரிமைகளுக்காக திரும்ப திரும்ப பேசுவதாக இருந்தாலும் சரி, அல்லது இன்றைக்கு நாங்கள் ஒன்றியம் இன்றைக்கு 2152 கோடி ரூபாயை கல்விக்காக ஒதுக்காமல் இருப்பதற்கு எதிராக நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் என்று சொல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது நீட் விலக்கு பெறுவதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அது இன்றைக்கு உடனடியாக நடக்காமல் இருக்கலாம், ஆனால் இது சாதாரண மாணவர்களின் வாய்ப்பை பறிக்கிறது, சம வாய்ப்பை பறிக்கிறது என்று உரத்து சொல்வதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்திக்கு ஒரு சமூக நீதிக்கான ஒரு மொழியை கொடுத்ததாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அப்படி நாம் சொல்லிக்கொண்டே போனால் இன்றைக்கு இந்தியாவுக்கே ஒரு வெளிச்சமாக, ஒரு நம்பிக்கையான வழிகாட்டியாக இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் உயர்ந்து நிற்கிறார் என்றால், இந்த உயரம் என்பது ஒரு 100 ஆண்டு காலம் இந்த சமூகம் சேர்த்து கொடுத்த உயரம். இந்த உயரத்தை தக்க வைப்பதற்காக அவர் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறார். அவர் சமீபத்தில் சொன்னது போல அவருடைய உழைப்பு என்பது இன்றைக்கு சாதனை என்றாக மாறி இருக்கிறது என்றால், அதற்கான ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட், ஒரு கொள்கை பிடிப்பு என்பதுதான் அதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. என்ன நிலை வந்தாலும், நீங்கள் எவ்வளவு மிரட்டல் உருட்டல் செய்தாலும் நாங்கள் உறுதியாக இருப்போம். நாள்தோறும் ரெய்டுகள், நாள்தோறும்
அவதூறு சேற்றை வாரி இறைப்பது என்று ஒரு ஒன்றியம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய எல்லா அஸ்திரங்களையும் ஏவி உங்களை நிலைகுலைய செய்து விடலாம் என்று அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது, இல்லை நான் என்னுடைய கொள்கையில் உறுதியாக இருப்பேன், சமூக நீதி கொள்கை உறுதியாக இருப்பேன் என்று தான் சொன்னது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவுடைய முதன்மை எதிர்க்கட்சியுடைய தலைவரையே தொடர்ந்து சமூக நீதியை பற்றி பேச வைத்த அந்த ஒரு ஆளுமையாக, பேராளுமையாக, இந்தியாவை கவனிக்கக்கூடிய ஆளுமையாக இருக்கிறார் என்றால் அவர் இங்கு மட்டுமல்ல, அவருடைய உதவி தேவைப்படவில்லை. தமிழ்நாடு ஒட்டுமொத்த நாட்டுடைய அரசியலை நிர்ணயம் செய்வதிலும் அவருடைய அரசியல் தேவைப்படுகிறது. எப்படி ஒரே ஒரு புள்ளியை மட்டும் தொட விரும்புகிறேன். எப்படி எமர்ஜென்சி காலத்தில் ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு நிலையை எடுத்த போது, இந்திரா காந்தி எடுத்த போது அன்றைக்கு குறிவைக்கப்பட்டு அன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்தாரோ, இன்றைக்கு அதே போன்ற ஒரு சர்வாதிகார தன்மை உள்ள ஆட்சி இருக்கக்கூடிய காலத்தில் இன்றைக்கு அதை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் உள்ள ஒரு தமிழ் வீரத்தின் அடையாளமாக அவர் முன்னால் நிற்பதால் தமிழ் மக்கள் என்றைக்குமே வீரத்தை கொண்டாடுவார்கள், அவரை கொண்டாடுவார்கள். அந்த நம்பிக்கையில் தான் அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் என்று நம்பிக்கையோடு சொல்கிறார். நிச்சயமா. அதாவது ஏன் தொடரணும் அப்படிங்கிறதுக்கான அந்த பல்வேறு காரணங்களை நீங்க வந்து குறிப்பிட்டீங்க. திட்டங்களா இருந்தாலும் சரி, அவர் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் கொள்கை ரீதியான பிடிப்பு அப்படிங்கிறதா. ஆரம்பத்தில் நீங்க சொன்னீங்க ஒரு பெரிய கேப் இருக்கிறது, வெற்றிடம் இருக்கிறது அப்படிங்கிறதா. ஒரு பார்வையா நம்ம வைத்துக் கொண்டோம் அப்படின்னா அந்த வெற்றிடத்தை நிரப்புவது என்பது கூட ஒரு எளிதாக இருக்கலாம். ஆனா நீங்க முதல்ல ஒரு ஆளுமை மிக்க தலைவரோட பேர் சொன்னீங்க, கலைஞருடைய பேரெல்லாம் வந்து குறிப்பிட்டீங்க. இடைவெளியை நிரப்புவது கடந்து அவர்களுக்கு இணையாக இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு புள்ளியையும் சில பேர் தொடர்றாங்க இல்லையா? அதில் நம்ம எப்படி முதலமைச்சர் அணுக வேண்டியதாக இருக்கிறது? இல்லை, இடைவெளியை நிரப்புவதாக நான் சொல்லல, அதையும் தாண்டி உயர்ந்து நிற்கிறார். அதாவது இந்த சமூகம் இந்த ஒரு 100 ஆண்டு காலத்தில் அந்த உயரத்தை, அந்த பரிணாம வளர்ச்சியை அந்த திராவிட இயக்கத்துக்கு எப்படி கொடுத்திருக்கிறதோ, அந்த கொள்கை வழி வரக்கூடியவர்களுக்கு எப்படி அந்த உயரத்தை கொடுக்கிறதோ, அவர் அந்த இடத்தை நிரப்புவது மட்டுமல்ல, அதை விட உயர்ந்து நிற்கிறார். எப்படி கோட்டையிலே எல்லா மாநில முதலமைச்சர்களும் சுதந்திர நாளன்று கொடியேற்றலாம் என்று அன்றைக்கு கலைஞர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை செய்து காட்டினாரோ, அதை விட பல உயரமானது தான் இந்த உச்ச நீதிமன்றத்தில் நாம் பெற்றிருக்கக்கூடிய தீர்ப்பானது. இது எல்லா மாநிலங்களிலுமே எதிரொலிக்கும். அதே போல எந்த மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால், அது காஷ்மீருடைய மாநில உரிமை பறிக்கப்பட்ட போது கூட குரல் எழுப்பிய, நாடாளுமன்றத்தில் உரத்து குரல் எழுப்பியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்றைக்கு வக்ஃப் சட்ட மசோதா என்பதற்கு கடுமையான எதிர்ப்பை தொடர்ந்து பதிவு செய்வது என்பதும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமாக தான் இருக்கிறார். அந்த உரையாடலை முன்னகர்த்தி செல்லக்கூடிய அந்த வலிமையான ஒரு இடத்தில் தன்னை வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, அதில் எந்த விதமான சமரசத்துக்கும் இடமில்லை இருப்பது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்கிறது மிகச் சரியான, அது ஒரு நீண்ட கால ஒரு தீர்க்க தரிசனமான சொல். இடைவெளி மட்டுமே அல்ல, இதற்கு முன்பாக இருந்த தலைவர்களுக்கும் மேலேயும் சென்றிருக்கிறார் அப்படிங்கிறதா. அப்படி நீங்க சொல்லும் போது முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகம் வருகிறது. நான் முத்தமிழறிஞர் கலைஞர் அல்ல, ஆனால் எதையும் முயன்று பார்க்கக்கூடிய திறமை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு மேலே அச்சீவ் பண்ணியிருக்காருங்கிற உங்களுடைய பார்வை நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழ்தாசன் சார், முதல்ல எப்போதும் திமுக தான் ஆரம்பிப்பேன், ஆனால் ஒரு பத்திரிகையாளருடைய பார்வை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து திமுக ஆட்சி தான் அப்படிங்கிறார். அதாவது ஒரு நாட்டை ஆளக்கூடிய, மண்ணை ஆளக்கூடிய ஒரு ஆளுமையின் கீழ் என்னென்ன நடக்கிறது, மக்களை பற்றி யார் ஒருவர் சிந்திக்கிறாரோ, நாடரும் நாடி மக்களுடைய குறைகளை கேட்கக்கூடியவராக இருக்கக்கூடிய, அது இறையென்று வைக்கப்படும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அந்த அடிப்படையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாள்தோறும் மக்களை நாடுபவராக, அவர்களுடைய குறைகளை கேட்பவராக, அந்த குறைகளை தீர்ப்பவராக, அதற்கு பிறகும் அது நடந்திருக்கிறதா இல்லையா என்று அன்றாடம் பார்ப்பவராக, கவனிப்பவராக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இங்கே இருக்கிறார். அது தளபதி அவர்கள் பொறுப்பேற்றோன்னு ஏற்கனவே பார்த்தீர்கள் என்று சொன்னால், மனுக்கள் வாங்குவது, அந்த பெட்டிகளின் மனுக்களை போட்டு அந்த மனுக்கள்லாம் தீர்வு கண்டு இருக்கிறார்களா என்றெல்லாம் அதெல்லாம் ஒரு ஆய்வு செய்து எத்தனை மனுக்கள் தீர்வு காணப்பட்டிருக்கிறது, அதில் உள்ள தேக்கங்களுக்கான காரணங்கள் என்ன என்று சொல்லி அந்த அதிகாரிகளை வேலை வாங்குவது, அவர்களிடத்தில் கேட்பது, அது மட்டும் இல்லாமல் உரிய அமைச்சர்கள், அந்தந்த துறை அமைச்சர்களிடம் அன்றாடம் கேட்பது, கூட்டத்தை போடுவது, எதனால தேக்கம், எதனால இதில் உள்ள பிரச்சனை சிக்கல்கள் என்ன என்று தீர்வு காண்பது என்பதெல்லாம் அவரிடத்திலே கலைஞரை போல் இன்னும் சொல்ல போனால் வேகமாக அதை தீர்வு காண்பதற்கு முன்னோடியாக அவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, உரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கக்கூடிய உங்கள் தொகுதியில் என்னென்ன நடக்கலை,
நடக்கிறது அதெல்லாம் தீர்வு காண்பதற்கு அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுங்க, சரி என்னிடத்தில் மனு கொடுங்க, அதில் இருக்கக்கூடிய பேசுங்க என்கிட்ட என்று சொல்லி அவர்களிடத்திலே அந்த பிரச்சனையெல்லாம் கேட்டு அதற்கு உரிய தீர்வு காண்பவராக இருக்கிறார். ஒரு பிரச்சனையை நாடும்போது அது குறிப்பிட்ட அந்த பொருள் மட்டும் அவர் இல்லாமல் இங்கிருந்து ஒரு ஊர் செல்கிறார் என்று சொன்னால் இன்று வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறார், திருப்பூர் செல்கிறார், உதகை போகிறார், பிறகு வந்து அங்கிருந்து புறப்பட்டு கரூர் வரலாம் அல்லது சேலம் வரலாம் என்று காலையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்கு இருந்தாரே என்று தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டு இருந்தால் அடுத்த 1 மணி நேரத்தில் இன்னும் ஒரு ஊரிலே ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய துடிப்பு மிக்க என்ற அந்த நிலையிலே அவர் இருக்கக்கூடிய தூங்காமை துணிவுடைமை என்று சொல்லுவோம் அல்லவா, கல்வி 3ம் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு என்று வள்ளுவர் சொல்கிறார் அல்லவா, அதை பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு முதலமைச்சர் இங்கே இருக்கிறார். மாற்றுக் கட்சிக்காரர்கள் 1000 குறைகள் சொல்லலாம் அல்லது அவர்கள் வேண்டுகோளை வைக்கலாம், அதில் இருக்கக்கூடிய குறைகளுக்கு அரசியல் அடிப்படையிலே அவர் வந்து பதில் அளிக்கலாம். ஆனால் அரசியல் அடிப்படையில் பதில் சொன்னாலும் மக்களுடைய பிரச்சனை அவர் சொல்வதில் எவ்வளவு ஆழம் இருக்கிறது என்பதற்காக அதிகாரிகளை கூப்பிட்டு அழைத்து அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை, அங்கு என்ன நடக்கிறது என்பதெல்லாம் அவர் அறிந்து அதை தீர்வு காணும் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். அதுக்கு பல எடுத்துக்காட்டுகளாக இருக்கும். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்ததும் வராதுமாக ஏதோ ஒரு சொன்னோம் தேர்தல் அறிக்கையில் அதை அப்படியே விட்டுடலாம்னு அவர் இருந்ததில்லை. ஏற்கனவே பார்த்தீர்கள் என்றால் உடனே வந்தார், வந்ததும் போய் பதவி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார், முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் எடுத்த 5 உத்தரவுகள் போட்டார் என்பதோடு நின்று விடாமல் தேர்தல் அறிக்கையிலே சொன்னது மட்டும் இல்லாமல் தேர்தல் அறிக்கையிலே சொல்லாத பல காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அங்கதான் அவர் போற்றப்படக்கூடிய இப்பொழுது கூட நான் அரக்கோணம் போனேன், அதை போல பார்த்தீர்கள் என்றால் ஆற்காடு, அங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் சென்று காவிரிப்பாக்கம் 5 நாள் கூட்டம் பேசிவிட்டு வந்தேன். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உண்மையிலேயே ஏழை எளிய மக்கள். அவர்களெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் நமது தளபதி அவர்களே குழந்தைகள் எப்பொழுதும் அப்பா அப்பா என்று அழைப்பது போல ஐயா நல்லா இருக்கிறாரா அவர்கள் வந்து சொல்லுங்க, நம்ம மேடையில் விட்டு இறங்கி வந்த பேசி முடித்து வண்டியில ஏறும்போது கூட அவரை பற்றி விசாரிப்பதாகவே இருக்கிறது. அவர் மேல் மிகவும் பற்று கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு இன்னும் சொல்ல போனால் சாதிய துவேஷம் என்று சொல்வார்களே அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் இல்லாமல் எல்லோரும் ஒன்று திரண்டு அங்கே தீண்டாமை கொடுமை இல்லாமல் ஒன்று திரண்டு நின்று வாழ்த்தொலி எழுப்புகிறது மிகவும் நமக்கு அது பேரா இருக்கிறது. கேட்க கேட்க நமக்கு பாராட்டு மலையில் குளிக்க வேண்டியதா இருக்கிறது. அதற்காகவே மக்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்கள் இருக்கிறது. அதாவது அவர் விடியல் பயண திட்டமா, நான் முதல்வர் திட்டமா, குழந்தைகளுக்கு சிற்றுண்டி திட்டமா, அதை போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் கொண்டு வந்திருக்கிற மருத்துவம் அந்த திட்டம், இன்னும் சொல்ல போனால் விவசாயிகளுக்கு அந்த இலவச மின்சாரம் கிராமப்புறங்களும் மிக தெளிவாக இருக்கிறார்கள், அதெல்லாம் உணர்ந்து இருக்கிறார்கள். சாதிய கண்ணோட்டமே அங்கே இருக்காது, அனைவரும் ஒன்றாக இருந்து அவர் நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார்கள். இப்ப எந்த கட்சியில இருந்தாலும் இது செய்கிறாரே, இது முதல்ல இருந்த முதலமைச்சர் இந்த போல எடப்பாடி செய்தாரா என்று ஒப்பீடுகள் செய்யக்கூடிய அளவுக்கு அதை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த முதலமைச்சர் மிக தெளிவாக இருக்கிறார் என்பதை நன்றாகவே அவருடைய சாதனைகளும் திட்டங்களும் சட்டங்களும் இன்னும் சொல்ல போனால் சட்டமன்றத்தில் பேசுவது மட்டுமல்ல நீதிமன்றத்தை நாடி அதற்காக முடிவு தீர்வு காண்பது, அதை மட்டுமல்ல சட்டமன்றமா நீதிமன்றமா அதையும் தாண்டி மக்கள் மன்றம், நிச்சயமா மூன்றையும் சம அளவிலே துராக்கோல் போல் கொண்டு செல்கிற ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் அனைவரிடத்திலும் அன்பாக பாசமாக பழகி வாழ்கிற ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் தளபதி ஸ்டாலின் தான் அவர் உறுதியாக சொல்றார். நிச்சயமா நீங்க சொல்ற அப்படி புரிஞ்சுக்கிறது. ஒரு பக்கம் வந்து தலைவராக கட்டுக்கோப்பாக கட்சியை நடத்துவது, முதலமைச்சராக இந்த அரசை வழிநடத்துவது, மக்கள் மத்தியில ஒரு பெரிய தலைவராக இருக்கிறார், இந்திய அளவில் சமூக நீதிக்கான ஒரு முன்னோடியாக தலைவராக இருக்கிறார். அதையெல்லாம் கடந்து அவருடைய அணுகுமுறை அப்படிங்கிறது எல்லா தலைவரிடத்தையும் ஒரு பெரிய மரியாதையை கொடுத்திருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது எல்லாம் தான் காரணம் அப்படிங்கிறது முதல்வர் மட்டுமல்ல மக்களுடைய மனசாட்சியுமே அதுதான். தொடர்ந்து திமுக ஆட்சி அப்படிங்கிறது. சந்திரசேகரன் சார், நீங்க எப்படி பார்க்கறீங்க? முதலமைச்சர் அவர்கள் 2031, 36 எல்லா அடுத்தடுத்து வர தேர்தலையும் திமுக ஆட்சி தான், திராவிட மாடல் அரசு தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய நம்பிக்கைக்கு என்ன காரணம்? நீங்க நம்பிக்கைன்னு சொன்னீங்களா, அதுல 2 விதமா சொல்லுவாங்க. ஒன்று வந்து கான்பிடன்ஸ், இன்னொன்னு ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட நினைக்கிறது என்ன, ரொம்ப சிஎம் அவர் சொல்றது, முதல்வர் சொல்றது ஓவர் கான்பிடன்ஸோ அப்படின்னு கூட நினைச்சது உண்டு. ஆனால் அது மக்களுடைய
பல்ஸ் தெரிந்தவர் இந்த முதல்வர்ன்றதை நான் தொடர்ந்து கவனிக்கும் பொழுது எனக்கு தெரிகிறது. மக்களுடைய பல்ஸை தெரிந்தவர். நீங்க ஏன்னா நீங்க கட்சி ஆட்சி ரெண்டையும் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம். கட்சியை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னா கூட்டணி அமைய வேண்டும், கூட்டணியை எப்படி அணுக வேண்டும், கூட்டணியை எப்படி அமைக்க வேண்டும், அகில இந்திய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி எப்படிப்பட்ட கூட்டணியை அமைக்க வேண்டும், எந்த கூட்டணி மக்களிடம் சென்று அணுகினால் அது வாக்காக அமையும், அது ஒரு பொருந்திய கூட்டணியாக அமையும் அப்படிங்கிற ஒரு பக்கம். அந்த கூட்டணியை சிறப்பாக வழிநடத்தி 2-3 தேர்தல்கள் 4 தேர்தல்களாக வெற்றி முகத்தை நோக்கி கட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆட்சிக்கு இவர் ஒரு கட்சி தலைவராக வரும்பொழுது பல விமர்சனங்கள். ஆட்சிக்கு வரும்பொழுது இவர் கலைஞர் மாதிரி இருக்க முடியுமா, நீங்களே நம்மளே பேசிக்கிட்டு இருந்தோம், கலைஞர் மாதிரி வர முடியுமா, அவரை மாதிரி இருக்க முடியுமா, வேண்டுமென்றே அந்த ஒப்பீடை வேண்டுமென்றே செய்தார்கள். அதாவது ஒப்பீடை உயர்வுக்காக சொல்வது என்பது வேறு, அவரை தாழ்த்த வேண்டும் என்பதற்காக சொல்வது வேறு. இது இரண்டாவது கட்டத்துல எல்லாரும் செய்ததெல்லாம் அவரை தாழ்த்த வேண்டும் என்று, அவரை ஒப்பீடு செய்து அவரை தாழ்த்த வேண்டும் என்பதை. ஆனாலும் அவர் தன்னை சொல்லியே செய்தார். நான் கலைஞர் அவருக்கு இல்லை என்று சொன்னாலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி செஞ்சார். ஆனால் அமைதியாக இருந்தாலும் அழுத்தமான பதிவுகளை அவர் இந்த 4 ஆண்டுகள்ல செய்திருக்கிறத நேரில் நம்ம பாக்குறோம். நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கலைஞர் மகளிருக்கு அப்படின்னு சொன்னா பல திட்டங்களை கொண்டு பண்ணார். குறிப்பா சொல்லணும்னா மகளிருக்கு சொத்துரிமை என்பது கலைஞர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இவருடைய ஆட்சியில, திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, மகளிருக்கு உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம்னு அடுத்தடுத்து, அதாவது அவர் கலைஞர் அவர்கள் ஒன்று செய்தால் இவர் 3 அதை செய்து அதை தன்னுடைய செயலால் அதை ஒரு செய்து காட்டினார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி கலைஞர் திருவள்ளுவருக்கு சிலை அமைத்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடையில கண்ணாடி பாலத்தை அமைத்து இன்று அது ஒரு பெரிய சுற்றுலா தலமாக இன்னும் மாறக்கூடிய ஒரு வகைத்துல அதை அமைச்சிருக்காரு. கலைஞர் உடல் ஊனமுற்றோர் என்று இருந்ததை மாற்றி மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்க வேண்டும் என்று அவருக்கான மரியாதையை அளித்தார். அதே போல இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் வேலை வாய்ப்பு அளித்தால் அவர்களுக்கு எப்படி அந்த வாழ்வில் முன்னேறுவார்கள் என்பதற்காக ஒரு பஞ்சாயத்துல கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு இடமளித்து அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அளித்து நியமன முறையில கொண்டு அவர்களை, ஏனென்றால் தேர்தல் அரசியல் என்பது வேறு, அதில் அவர்கள் ஈடுபட்டு அதற்கு மற்ற அரசியல் கட்சிகளோடு ஈடு கொடுக்க முடியாது என்பதற்காக அவர்களை நியமன முறையில் உள்ளே கொண்டு அவர்களுக்கான பலனை சரியாக சென்றடையும் விதத்தில் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்ன்றத பாக்குறோம். நீங்க 3ஆம் பாலினத்தவர் பெயரை திருநங்கைகள் என்று அப்படின்னு மரியாதையாக அழைக்க செய்தார் கலைஞர். ஆனால் திருநங்கைகளை பாத்தீங்கன்னா, திருநங்கைகளை ஊர்காவல் படையில கூட சேர்க்கறதுக்கான திட்டத்தை கொண்டு நிறைவேற்றிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சியை கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இப்படி ஒவ்வொன்றிலையும் நீங்க கம்பாரிசனையே அவருக்கு அதாவது தடைக்கற்களையே படிக்கற்களாக மாற்றினார்கள் சொல்லுவோம். அதை செய்த ஒரு முதல்வராக இருப்பதால அவருடைய நம்பிக்கை என்பது சரியானதாக தோன்றுகிறது எனக்கு. நிச்சயமா எனக்கு சந்திரசேகர், எனக்கு இடையில எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, பாஜக முதல்ல சொன்னாங்க இந்த 2024 தேர்தலுக்கு முன்பாக நாங்க 400 வெற்றி பெறுவோம், தொடர்ந்து பாஜக ஆட்சி அப்படின்னு அவர்கள் சொல்கிற போதெல்லாம் அது ஒரு விதமான பாசிசம், அது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அப்போ நாம ஒரு எண்ணிக்கை நிர்ணயிக்கிறோம், முதலமைச்சர் அவர்கள் எண்ணிக்கை நிர்ணயிக்கிறாங்க, தொடர்ந்து திமுக அரசு தான் சொல்றாங்க. அப்ப அதே பார்வை இங்க வைக்கணுமான்னு சில பேர் கேள்வி கேட்கிறாங்களே, அதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு நிமிஷம் இன்னொருத்தவங்களுடைய ஆடியோ உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல் டீம் அவங்கள்ட்ட டெக்னிக்கல் டீம் சரி பண்ணுவாங்க நினைக்கிறேன். நீங்க தொடர்ந்து பேசலாம் ப்ளீஸ். ஓகே நிச்சயமா நான் மியூட் பண்ண சொல்றேன், அவங்களுடைய ஆடியோவை நான் மியூட் பண்ண சொல்றேன். ப்ளீஸ் நீங்க தொடர்ந்து பேசலாம் ப்ளீஸ். அதாவது நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்விதான். நீங்க ஆனாலும் அதனுடைய செயல்பாடுகள், நீங்க பாஜகவுடைய செயல்பாட்டையும் இங்கு திமுக ஆட்சியினுடைய செயல்பாட்டையும் ஒரே தட்டுல வச்சு நம்ம செய்ய முடியாது. நீங்க இப்ப சொல்றோம், அந்த ட்ரம்ப் சொல்றாருல்ல, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே தட்டுல வைக்கிறாரு, மோடியையும் பாகிஸ்தான் பிரதமரையும் ஒரே தட்டுல வைக்கிறாரு, அந்த மாதிரி பேசுறது எப்படி தவறுன்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் இன்றைக்கு இப்ப மோடி தலைமையிலான அந்த ஆட்சியையும் இங்கு இருக்கின்ற ஆட்சியையும். ஏனென்றால் நீங்க யாருக்குமே எல்லாருக்கும் எல்லாம்ன்றதுதான் நம்ம குறிக்கோளா வச்சு இந்த ஆட்சி செயல்படுகிறதா தான் நீங்க டேக்லைன் போடுறீங்க. ஆனா அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க யாரையும் ஒரு பார்ஷுவாலிட்டியோட இந்த ஆட்சி ட்ரீட் பண்ணுகிறதா என்று கேட்டால் இல்ல, அதாவது செயல்பாட்டுல கொண்டு பண்றாரு. நீங்க இன்னொன்று, நீங்க ஆட்சி கூட்டணி இதெல்லாம் பாஜக சொல்றப்ப அது ஒரு கேலிக்குரியதாக இருக்கிறது. ஏனென்றால் பல இடங்கள்ல கூட்டணியை எப்படி அவர்கள் சேர்த்துக் கொள்கிறார்கள், வலுக்கட்டாயமாக ஒரு கூட்டணியை சேர்த்துக் கொள்வதும் ஒரு நேச்சுரல் அலையன்ஸா கொண்டு போய் ஒவ்வொருவரையும் அரவணைத்து கொண்டு செல்வதும் ரெண்டும் ஒன்னாகாது.
சரி. நீங்க பாஜக என்ன செய்கிறது, எல்லா அலையன்ஸையும் ஒரு வலுக்கட்டாயமாக செய்கிறது. இந்த இன்னொன்று, ஒரு மாநிலத்தை பாஜக ஆளாத மாநிலங்களை புறக்கணிப்பது அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா தமிழகம் என்பது தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறதுன்றத மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதைத்தான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட பாராளுமன்றத்திலேயே சொன்னார், யூ நெவர் எவர் வின் ஓவர் தமிழ்நாடு பீப்புள் அப்படின்னாரு. எப்பொழுதும் எந்த காலத்திலும் தமிழக மக்களை வெற்றி கொள்ள முடியாதுன்னு சொன்னார். வேற எந்த மக்களையும் அவர் குறிப்பிடல. அவர் குறிப்பிட்டதும் தமிழ்நாட்டை குறிப்பிட்டு தான் பாராளுமன்றத்தில் பேசினார். அதுக்கும் காரணம் இருக்கிறது. இல்ல, நிச்சயமா நீங்க ராகுல் காந்தி அவர்களை பத்தி பேசும்போது பீர் முகமது அவர்கள் வந்து முதல் சுற்றுல பேசும்போது குறிப்பிட்டு சொன்னாங்க, ராகுல் காந்தி அவர்களுக்கும் சமூக நீதி தொடர்ந்து பேசுறாரு அப்படின்னா அதுக்கான ஒரு புரிதல் பாயிண்டா தமிழ்நாடு இருக்கிறது, முதலமைச்சர் இருக்கிறாங்க அப்படின்னு. ராகுல் காந்தி அவர்களை குறைத்து மதிப்பிட்டு அல்ல, ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது, அதுக்கூட ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுவும் உண்மைதான். நீங்க வந்து ஒரு தமிழ்நாடு என்பது முன்னெடுத்து செல்வதாக இப்போது இல்ல. பெருந்தலைவர் காமராஜர் இருந்த பொழுது, பெரியார் இருந்த பொழுது முதல்ல அரசியல் சட்ட திருத்தம் இடஒதுக்கீட்டுக்காக நிகழ்த்தப்பட்டதே தமிழ்நாடு முன்னெடுத்த ஒரு வழிகாட்டியாகத்தான் நான் பாக்குறேன். நீங்க காமராஜர் சொல்லி நேரு அவர்கள் வந்து முதல்ல அரசியல் சட்ட திருத்தமே இடஒதுக்கீட்டுக்காக செய்யப்பட்டது தமிழ்நாட்டின் முன்னெடுப்பினாலதான். அதனால தமிழ்நாடு முன்னெடுப்பது என்பது வந்து ஒரு குறைத்து மதிப்பிடுவதாக நான் நினைக்கல. அதையும் அது வந்து தவறு கிடையாது. அந்த விஷயத்தை எடுத்து, நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி, ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாடு தான் நான் அரசியல் புரிதலையும் சொன்னேன். முதல்வரை பத்தி சொல்றப்ப அரசியல் புரிதலையும் சொன்னேன், மக்களுடைய பல்ஸ் தெரியும்னு சொன்னேன். இந்த காங்கிரஸ் கட்சியே கூட ராகுல் காந்தி அவர்களை முன்னிலைப்படுத்தி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்காத நிலையில் தமிழ்நாட்டில் திரு ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று அறிவித்து அந்த தேர்தலையும் வெற்றியாக்கி காட்டியவர் தமிழக முதல்வர். அதையும் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். அதனால எல்லா விஷயத்திலும் அவர்களுக்குள்ள ஒரு தலைவர்கள் என்ற ரீதியில் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு சகோதர ரீதியிலான அல்லது மக்களின் மனங்களை ஒரு புரிந்த ஒரு தலைவர்களாக ரெண்டு பேருமே இருக்கிறதும் ஒரு காரணம். நிச்சயமா சார், நீங்க அழுத்தமான ஒரு பாயிண்ட சொல்றீங்க. மக்களினுடைய மனங்களை அறிந்த ஒரு தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறதா. ஒரு கூட்டணி கட்சியா நீங்க இருக்கிறதுனால கூட்டணி கட்சிகளுடைய மனதை எந்த அளவிற்கு அறிந்த தலைவராக இருக்கிறார்ன்ற ஒரு பார்வை வைக்க வேண்டியது இருக்கிறது. பெரும்போது உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். அவர் என்னென்ன செயல்களை செய்தார் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் பட்டியல் போட்டீங்க. அதை ஏன் திமுக ஆட்சி தொடர வேண்டும்ங்கிற ஒரு புள்ளியிலிருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறதா? இதுக்கு தான் தொடரணும், தொடர வேண்டியதனுடைய அவசியம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது உங்களுடைய கருத்து? ஆமாம், இப்போ நம்ம ஆசைப்படுறது, தொடரணும்னு ஆசைப்படுறது அந்த கொள்கை பிடிப்பினால நம்ம ஆசைப்படலாம். ஆனால் அந்த கொள்கை பிடிப்பினால நம்ம தொடரணும்னு ஆசைப்பட்டால் அதை தொடர்றதுக்கான முகாந்திரம் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கான நியாயம் இருக்கா, அது தொடர்றதுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கா, மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கா, அப்படி பார்த்து தான் நம்ம அசஸ் பண்ண முடியும். 2026 வருமா, 2031 வருமா, 2036 வருமா, மக்கள் எப்படி முடிவு செய்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது அநேகமாக இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்களே பெரும்பாலான விஷயங்களை பட்டியலிட்டுட்டாங்க. இருந்தாலும் நம்ம சில விஷயங்களை தொட்டு காட்ட வேண்டும். ஆட்சிக்கு வந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். ஆட்சிக்கு வந்தது 2021 வந்தபோது அந்த கொரோனா கொள்ளை நோயிலிருந்து மக்கள் பெருவாரியான பொருளாதார ரீதியாக எல்லாருமே சிறுதொழில்கள், குறுதொழில்கள் எல்லாமே மூடி கிடக்கிற நேரம், மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு, பள்ளிக்கு போக முடியாது, போக்குவரத்து இல்லை, மிகப்பெரிய லாக்டவுன், 2 ஆண்டுகளான லாக்டவுன், அதாவது மிக கொடுமையான ஒரு லாக்டவுன். நோய்க்காக, கொள்ளை நோய்க்கு தடுக்கணும் அப்படிங்கன்னு எடுக்கப்பட்ட முடிவு. ஆனால் அது ரொம்ப அட்வான்ஸாகவே அதை பண்ணிட்டாங்க. 2 அலைகள், மிகப்பெரிய அளவுக்கு உயிரிழப்புகள். அந்த கட்டத்தில் ஆட்சிக்கு வராங்க. வந்த உடனேயே எல்லாருக்கும் என்ன பண்ணணும், ரொக்கமாக 4000 ரூபா கொடுங்க. இது யார் பாராட்டினாங்க பாருங்கள், அபிஜித் பானர்ஜி. நோபல், அதாவது பொருளாதாரத்துக்காக நோபல் பரிசு பெற்ற அபிஜித் பானர்ஜி பாராட்டுறாரு. பாருங்க, தமிழ்நாடு இந்தியாவுக்கு வழிகாட்டி இருக்கு. கொரோனால இருந்து வெளிவரணும்னா நீங்க வேற மளிகை சாமான அரிசி கொடுத்தா பத்தாது, ரொக்கமாக கொடுத்தா அவங்களுக்கு என்ன வேணுமோ அவன் வாங்கிப்பாங்க. இந்த கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு அதாவது எல்லாத்துக்குமே நாட்டுக்கே முன்னுதாரணமாக செஞ்ச பிறகுதான் டெல்லியில எல்லாம் அதை ஆரம்பிக்கிறாங்க. டெல்லி அரசாங்கம் அதை பண்றாங்க. யாருக்கெல்லாம் அது தேவையோ ரொக்கமாக கொடுத்துடலாம் அப்படின்னு. இந்த மாதிரி பார்த்து எது, அதாவது நீங்க என்ன முக்கியமா பார்க்கணும்னா, ஒரு ஆளுகை அப்படிங்கிறது, கவர்னன்ஸ் அப்படிங்கிறது என்ன, கடைசி ஆள் ஏழை எளிய மக்களுடைய கைகளை இறுக பற்றி கொள்வதுங்கிறது தான் ஒரு ஆட்சி அதிகாரத்துடைய
தர்மம், அதுதான் தர்மம். அந்த தர்மத்தை எப்படி இவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் பேணினார்கள். அப்புறம் என்ன, ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி 2 ஆண்டுகள் நீங்க பொருளாதாரத்தில் பின்னடைஞ்சிருந்தீங்கன்னா, இந்த பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய போக்குவரத்து என்பது. நம்ம ஒரு மாடர்னிட்டி, தமிழ் மாடர்னிட்டி, தமிழ் நவீனம் என்பது எதன் மீது கட்டப்பட்டதுன்னா, மற்ற எல்லா மாநிலங்களை ஒப்பிடும் போது நம்முடைய போக்குவரத்து வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு நாளைக்கு அரசு இயக்கக்கூடிய 20,000க்கு மேற்பட்ட பேருந்துகளில் நம்ம ஒரு நாளைக்கு 1.25 கோடி மக்களை நகர்த்திட்டு இருக்கிறோம். அதுதான் மூவ்மெண்ட், தான் எக்கனாமிக்ஸ். அந்த பொருளாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது பெண்கள் சரிபாதி பங்கு வகிக்கிறாங்க தமிழ்நாட்டில். எப்படி அட்வான்ஸ்டு எக்கனாமிக்ஸில், ஐரோப்பாவில், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் எக்கனாமிக்ஸில். ஸோ அவங்கள மூவ் பண்ணணும். அவங்க வந்து வீட்டு வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், கூலி வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம். பேருந்துக்கு காசு இல்லைன்னு அவங்க போகாமல் நின்றுட்டா பொருளாதாரத்தை நீங்கள் இயக்க முடியாது. ஸோ அது ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒட்டுமொத்தமாக அந்த விடியல் பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, அது பெண்களுக்கு மட்டும் இல்லை, திருநங்கைகளுக்கு, திருநருக்கு, எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி மொத்தமா பண்ணும்போது அந்த பொருளாதார இயக்கத்தை நீங்க என்ன தடைகளை ஒன்றியம் போட்டாலும் எங்க மக்கள் மூவ் ஆயிட்டே இருப்பாங்க, எங்க பொருளாதாரம் வளர்ந்துட்டே இருக்கும். நீங்க சொல்றது என்னன்னா, அந்த முகாந்திரம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல இருக்கு. எனக்கு இன்னொன்னு அடிப்படையா 2 கேள்வி. திரும்ப திரும்ப வந்து அது அதிமுகவாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் ஊழல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி மட்டுப்படுத்துற வேலையில பண்றாங்க இல்லையா, அது மக்கள் வந்து எப்படி எடை போட்டு பார்ப்பாங்கிறதா. குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லாததுனால இப்படியான சொல்ல திரும்ப திரும்ப சொல்றது, இந்த ரைடு விடுறது அப்படிங்கிறது ஒண்ணு. மாநில உரிமைகளுக்காக இந்தியாவிலேயே முன்னோடியாக இருக்கிறது சரி. பொதுமக்கள் பார்வையில எனக்கு ஆச்சுன்னா காலையில வந்து சாப்பாடு சாப்பிட்றது எனக்கு நிம்மதியாக இருக்கிற இடம் அப்படிங்கிறத கடந்து மாநில உரிமைகளுக்கு போராடுறாங்கிறத எடுத்து மதிப்பிட்டு பார்ப்பாங்களா? இது 2 கேள்வியை நான் முன்னாடி வைக்கிறேன். இதுல நம்ம முக்கியமா யார் என்ன பேசுறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். அதாவது பங்கஜ் மிஸ்ராங்கிற பத்திரிகையாளர் லண்டன் புக் ரிவ்யூ மிகப்பெரிய ஒரு பத்திரிகையில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு பிறகு இந்தியாவை மாபெரும் கொள்ளையடித்தது என்பது 10 ஆண்டு கால பிஜேபி ஆட்சி என்பதை புள்ளி விவரத்தோடு, அதாவது நம்முடைய எந்த அளவுக்கு என்றால் எல்லாமே 2 முதலாளிகளுக்கு மட்டுமே ஒட்டுமொத்த இந்தியாவையுமே, எல்லா ஏர்போர்ட்டும் எல்லா துறைமுகங்களையும் தாரை வார்த்து விடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஊழல் ஆட்சியாக, மிகப்பெரிய கொள்ளை ஆட்சியாக பிரிட்டிஷ் தான் இந்தியாவை அதிகபட்சமாக கொள்ளையடிச்சது. ஆனா அதை மிஞ்சக்கூடிய வகையில் இந்திய மக்களை சுரண்டியது, கொள்ளையடித்தது என்பது இது நீங்க COVID-19 கொரோனாவோடைய சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது எல்லா ஒரு 6 கோடி மக்கள் கால்நடையாக தங்களுடைய கிராமங்களுக்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் நடந்து சென்றார்கள். இது உலகத்துல எங்கேயுமே நடக்கல இந்த கொரோனா காலத்துல. ஸோ நீங்க ஏழை மக்கள் என்பதை பற்றி எந்த விதமான ஒரு கவர்னன்ஸ் உடைய முதல் நோக்கமே ஒரு டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது. நீங்க ஏழை மக்களுக்காக எல்லாம் செய்வது, எல்லாருக்கும் எல்லாம் என்பது, மேக்சிமம் பீப்புள் ஷுட் பெனிஃபிட் மேக்சிமம், அதிகப்படியான மக்களுக்கு அதிகப்படியான நன்மை செய்வது தான் டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ். அதுக்கு எதிராக ஒரு 2 முதலாளி அவங்க மட்டும் இருந்தா போதுங்கிற மாதிரி மற்ற குறு சிறு நடுத்தர தொழில்கள் எல்லாத்தையும் சூறையாடி மாபெரும் கொள்ளையடித்து தங்களது கட்சிக்கு மட்டுமே பணம் இருந்தால் போதும் என்று இருப்பவர்கள், அப்படிப்பட்ட ஆட்சியை ஒன்றியத்தில் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் யாரை பார்த்து, எல்லாருக்கும் எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசை பார்த்து ஊழல் அரசு என்று சொன்னால் மக்கள் சிந்திக்க மாட்டார்களா? மக்களுக்கு தெரியாதா? மக்கள் சிந்தனை உள்ளவர்கள் தானே, மக்கள் பகுத்தறிவு உள்ளவர்கள் தானே. இவங்க யாரு சொல்றாங்க, யாரை பார்த்து சொல்றாங்க? உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் கட்சி என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள், உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி நிதியை பெற்றுக்கொண்டவர்கள், எலக்டோரல் பாண்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தேர்தல் நிதி பத்திரம் மூலமாக தங்களுக்கு மட்டுமே உச்ச நீதிமன்றம் தலையிட்டு ரத்து பண்ண செய்யக்கூடிய அளவுக்கு எலக்டோரல் பாண்ட்ஸை செய்தவர்கள் யாரை பார்த்து ஊழல் என்று சொல்லுகிறார்கள்? ரெய்டு மூலமாக அவர்கள் தொடர்ந்து ஒரு ஊழல் பிம்பத்தை இந்த ஆட்சியின் மீது கட்ட நினைக்கிறார்களே, இந்த பிம்பத்தை இன்றைக்கு தகர்த்தெறிவது மக்களாக இருக்கிறார்கள், ஏழை எளிய மக்களாக இருக்கிறார்கள். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக நன்மை அடைந்த மகளிராக இருக்க அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை மூலமாக நன்மை அடைந்தவர்கள் தான் அதை இன்றைக்கு அந்த பிம்பத்தை, ஊழல் பிம்பத்தை அவர்கள் கட்ட நினைக்கிறார். அது பொய் பிம்பம். இந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சி அவர்கள்
வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால மக்கள் சரியாக தீர்ப்பளிப்பார்கள். கண்டிப்பா. தமிழ்தாசன் சார், இதுல நம்ம செய்த திட்டங்கள் அப்படிங்கிறது நிறைய பட்டியல் போடலாம். நீங்க எவ்வளவுதான் அடுத்தடுத்து செஞ்சுட்டு போனாலும் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது, நீங்க அந்த 545 வாக்குறுதிகள்ல நீங்க இன்னும் பழைய பென்ஷன் ஸ்கீம் வந்து நிறைவேற்றல, மாதத்திற்கு ஒரு முறை மின்கட்டணம்ங்கிறது நிறைவேற்றல அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்றாங்க இல்லையா? இவ்வளவு தூரம் செஞ்சது எடுபடுமா? இந்த 2-3 செய்யாத அந்த பிரச்சாரம் எடுபடுமா? இல்லை, சில கோரிக்கைகள் நாம் சொன்னதெல்லாம் வந்து எப்படி எந்த முறையில் என்னென்ன காரணங்களுக்காக நிலுவையில் இருக்கின்றன அதுவும் கவனிக்கப்படும் என்று தான் சொல்லியிருக்கிறார். முற்றிலும் செய்ய முடியாது என்று சொல்லவில்லை. அதற்கு முன்னாலே வந்து செய்ய வேண்டிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அவர்கள் வைத்த கோரிக்கைகள் பல 100% விழுக்காடு செய்திருக்கிறார். பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது தொடர்ந்து தொட்டாக இருந்து வருது. அரசு ஊழியருக்கும் அவங்களுக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. சில மாநிலங்களில் அது நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதில் உள்ள கோளாறுகள் என்ன, சிக்கல்கள் என்ன என்று ஆய்வதற்கு அமைச்சர்கள் மூலம் 3 அமைச்சர்கள் போட்டு அதை வந்து கேட்டு அறிந்து வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சேவைகள் இருக்கிற அல்லவா, அந்த திட்டங்களில் கவனம் செலுத்தி என்னென்ன எவ்வளவு செலவு செய்யப்படுகிறது, எத்தனை கோடி ரூபாய் அதற்காக போகிறது என்பதெல்லாம் அதையும் நாம் கணக்கில் கொண்டு அவர்களிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முற்றிலுமாக அவர்களை புறக்கணித்து விடவில்லை, நிலுவையில் இருக்கிறது. அதே நேரத்தில் திரும்பும் திசையெல்லாம் உன் பெயர் தான் கேட்கிறது என்று இயேசுநாதரை சொல்வதைப் போல அவரோடு நான் ஒப்பிடுகிறேன் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் தொண்டுள்ளத்தோடு செய்கிற பல திட்டங்கள், சட்டங்கள் இவையெல்லாம் கல்வியாக இருந்தாலும், மருத்துவம் ஆனாலும், அதே போல தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதாக இருந்தாலும், தொழிலாளர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பணியாக இருந்தாலும், பல தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதாக இருந்தாலும், இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு மகளிர் திட்டம் என்ற பெயரால் அவர்களுக்கு செய்கிற அந்த சேவை எந்த அரசும் செய்யாத 1000 ரூபாய் கொடுப்பதாக இருந்தாலும், கல்வியை ஊக்கப்படுத்த பெண்கள் வந்து கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதாவது தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை சிலை போல ஏனங்கு நின்றாய், கண்ணில் சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், விலை போட்டு வாங்கவா முடியும், கல்வி வேலைதோறும் கற்று வருவதால் படியும், என் கண்ணெல்லாம் அண்டை வீட்டு பெண்களோடு ஓடு என்று சொல்வார் பாவேந்தர். அதை போல பெண் கல்வி முக்கியம் என்று பெரியார் சொன்னதை அதை ஊக்குவிக்கும் விதத்தில் அவர்களுக்கு என்னென்ன முன்னேற்ற திட்டங்கள், எப்படியெல்லாம் தமிழ் வழி கல்வி என்ன, மொழியை பாதுகாப்பது என்ன, இனத்தை பாதுகாப்பது என்ன, பொருளாதாரத்தை தூக்கி பிடிப்பதற்கு இன்றைக்கு 9.69 விழுக்காடு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது என்று இந்த இவ்வளவு திட்டங்கள் செய்து கூட மத்திய அரசு, ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதியை தராமல் கூட இந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி நிற்கிறார். அதை போல உணவு போன்ற தருகிற குழந்தைகளுக்கு தருகிற திட்டமாக இருந்தாலும், மற்ற திட்டமாக இருந்தாலும், இன்று பார்த்தால் கனடா அயல்நாடே வந்து போட்டுகிற அளவுக்கு கனடாவே அந்த திட்டத்தை எடுத்துக் கொடுக்கிறது. பிரிட்டனிலே பேசப்படுகிறது, பாராளுமன்றத்திலே ஐரோப்பிய நாடுகள் பேசப்படுகிறது, ஜப்பானிலே வந்து ஆய்வு செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ரஷ்ய நாட்டினுடைய ஒரு பகுதி, ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம் கணக்கெடுத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக பல்வேறு இந்த திட்டங்களை பற்றியெல்லாம் நமக்கு வருது. உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை பாராட்டக்கூடிய புகழேந்தி என்ற ஒரு நீதிபதி, நீங்கள் அல்லது செய்யவில்லை என்றாலும், நல்லது செய்யவில்லை என்றாலும் அல்லது செய்யாதீர்கள் என்றெல்லாம் அவர் வந்து ஒரு கட்டியம் கூறி சொல்லுகிற அளவுக்கெல்லாம் நீதிமன்றமே இன்றைக்கு இவருடைய ஆட்சியை போட்டுகிற ஒரு மிகப்பெரிய அந்த வாழ்த்துக்கள்லாம் இருக்கு. அதனால்தான் எங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிற அண்ணா சொல்லியிருக்காத மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு. சரி, மக்களுக்கு செய்கிற தொண்டு தான் நீ நினைக்கிற கடவுளா, அந்த மகேசன் தொண்டாகவே இருக்கட்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் கலைஞர் அவர்கள் 50 முழக்கங்களை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அண்ணா வழியில் அயராது உழைப்போம், அவரை போலதான் நாங்கள் உழைப்போம். அண்ணா என்ன கொள்கை வச்சிருந்தாரு? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதோட மொழிக் கொள்கை, இனக்கொள்கை, இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டை மாநிலத்துக்கு வேண்டிய உரிமை, இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆகவே அவர் வழியில நாங்கள் அயராது உழைப்போம். அதான் உழைப்பு உழைப்பு உழைப்பு, உன் பேர் தான் ஸ்டாலின் என்று சொல்வாரு. அதை செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம். இந்த சமுதாயம் வந்து ஏற்றத்தாழ்வற்ற ஏற்றம் தாழ்வு என்று கொண்டிருக்கிற சமுதாயத்தை அதே நேரத்தில் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு சமுதாயமாக நாங்கள் வச்சுக்க மாட்டோம். அவரோடு நாங்கள் போட்டி போட்டு எல்லோரும் சமநிலையாக நாங்கள் வைத்துக் கொள்வோம். திராவிட மாடல் என்பது என்ன என்பது விளக்க மிக இன்று கூட பொய்யாமொழி மகேஷ் பொய்யாமொழி அவருடைய விழாவிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் வந்து திராவிடம் என்பது யாரை பிரிப்பதல்ல, ஆரியம் தான் பிரிப்பது. ஆக காவி கொள்கை ஏற்பது எங்களுடைய கொள்கை இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதனால்தான் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம். அடுத்து
மொழியும் முக்கியமானது. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், அதுல இருக்கிறார். ஓகே, மும்மொழி திட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம், சமஸ்கிருதத்தை ஏற்க மாட்டோம், இந்தியை நாங்கள் எந்த ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று இன்று கூட அதை சொல்லியிருக்கிறார். வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்லுவோம், வறுமையை நாங்கள் ஒழிப்பது, ஏழ்மையை ஒழிப்பது, மக்களுக்காக அதுக்காக நாங்கள் தொடர் பயணத்தை மேற்கொள்வது என்ற வகையிலே எந்த இடத்திலும் நாங்கள் வன்முறையை காட்ட மாட்டோம். அது எந்த அளவுக்கு நாங்கள் சமரசமாக போவோம், அதே நேரத்தில் வறுமையை ஒழிப்போம் என்ற அந்த கொள்கையை முன்னெடுத்திருக்கிறார். அடுத்து கேட்கிறது தான் இப்பொழுது கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இந்த தத்துவம் எங்கும் எதிரொலிக்கணும்னா எல்லா மாநிலங்களும் இன்றைக்கு அவர் பேசுகிற பேச்சை எடுத்து இன்றைக்கு கூட நீதிபதி, முன்னாள் நீதிபதி கோபால் கவுடே மிக தெளிவாகவே இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக ஆளுநருடைய விவகாரத்தில் ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருக்கிற முதல்வர் இருக்கிறார், அது ஸ்டாலின் இருக்கிறார் என்று சொல்லி அவரை பற்றி பாராட்டி 10 நிமிடங்கள் அந்த செய்தியை பரிமாறிக்கொண்டார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு உழைக்கிற ஒரு தலைவர். நிச்சயமா சார், நீங்க சொன்னது மாதிரி அண்ணாவினுடைய அந்த 3 வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரியும் முத்தமிழறிஞர் அவர்கள் சொன்ன அந்த 5 பொன்மொழிகள் இருக்கு இல்லைங்களா, அதுலயும் முதலமைச்சர் அவர்கள் தெளிவா செயல்படுறாங்க. இந்த கட்டடத்தை விட்டு இது கலைஞர் இது தொலைக்காட்சி, இது அண்ணா அறிவியல் ஏங்கி வெளியே போனீங்கன்னா அந்த சிலை இருக்கு. நீங்க பாருங்க, அண்ணா இடத்துல கேட்கும் போது ஏழு பல்கலைக்கழகத்தில் கேட்கிறார்கள், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மட்டும் நீங்க சொல்றீங்களே, கட்டுப்பாடு சொல்றீங்களே, அது நீங்க ஆங்கிலத்தில் சொல்ல முடியுமா என்று ககரவழி இடத்துல நீ கேட்கும்போது டியூட்டி, டிக்னிட்டி, டிசிப்ளின் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இதுதான் நமக்கு முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவில் இன்றைக்கு அவர் தந்த தாரக மந்திரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறார். ஒரு தேவதூதனை போல பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிறுவை தூக்கி சொல்வார்களே இயேசுநாதரே, அதை போல தமிழ் மக்களுடைய துயரங்களை சுமந்து கொண்டிருக்கிற ஸ்டாலின் இது போன்ற மிகப்பெரிய தலைவராக விளங்குகிறார். நிச்சயம். சந்திரசேகரன் சார், உங்கள்கிட்ட நான் கேட்ட கேள்விதான், அதாவது கூட்டணி கட்சியை அரவணைப்பது, நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அந்த கருத்து வேறுபாடுகளை எப்படி களையிறாங்க, அதை அரவணைத்து போகிறது. 2019க்கு முன்பாக ஆரம்பித்த அந்த கூட்டணி அப்படிங்கிறது இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் முதலமைச்சருடைய அணுகுமுறை நிறைவான பார்வை எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். ஆமா, நீங்க அதற்கு முன்னாடி ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிடலான்னு விரும்புறேன். ஏன்னா நீங்க ஒரு ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மறுபடியும் தொடரணும் விருப்பம் ஒன்று, ரெண்டாவது அவர் சொல்லியிருக்கிற நம்பிக்கை, இது இரண்டுக்கு காரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இதற்கு ஆல்டர்னேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த திமுக ஆட்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, திமுக கூட்டணியின் வலுவாக இருக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆப்போசிட்ல நீங்க என்ன சொல்றீங்க, பாஜக அதிமுக கூட்டணி வந்துவிடும், பாஜக அடுத்த ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட 26 ஆட்சி எங்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்றாருன்னா அதனுடைய கம்பேரிசன் மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரியும். ஏன்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில எப்படி இருந்தது, தமிழ்நாடு என்னென்ன திட்டங்கள்ல எப்படி இருந்தது, எத்தனாவது இடத்தில் இருந்தது என்பதையும் இப்பொழுது என்ன இடத்துல இருக்குன்றதையும் ஒரு 4-5 விஷயங்களை சொன்னா அது சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது தரவுகளின் அடிப்படையில் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில உள்கட்டமைப்புல 20வது இடம், 5 ஆண்டுகளோட செயல்பாட்டுல 15வது இடம், விவசாயத்துல 19வது இடம், சுற்றுலால 18வது இடம், உள்ளடங்கிய வளர்ச்சியில 18வது இடம், தொழில் முனைவோர் முன்னேற்றத்துல 14வது இடம், ஆட்சி நிர்வாகத்துல 12வது இடம், தூய்மையில 12வது இடம், சுகாதாரத்துல 11வது இடம், இப்படி அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியில 8வது இடம், சுற்றுச்சூழல்ல 6வது இடம், சட்டம் ஒழுங்குல 5வது இடம். இதுதான் தமிழ்நாட்டோட வளர்ச்சியா அப்பொழுது காட்டப்பட்டது. இது தரவுகளின் அடிப்படையில. அது மட்டும் இல்ல, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த அளவுகோல்ல 20 மாநிலங்கள் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சிறிய மாநிலங்களை எடுக்க மாட்டாங்க. இப்ப தமிழ்நாடோட கம்பேர் பண்றப்ப அந்த அளவுகோல் எடுக்கிறப்ப தமிழ்நாடு அளவிற்கு பெரிய மாநிலங்களை தான் எடுப்பாங்க. அப்படி 20 மாநிலங்கள்ல எடப்பாடி பழனிசாமி பெரும்பாலும் 19வது இடம், 18வது இடம், 16வது இடம் தான் வந்திருக்காரு. ஆனா தமிழ்நாடு நீங்க முன்னாடியே சொன்னாரு, கொரோனா தலை தூக்கி இருந்தப்ப ஆட்சி பொறுப்பை ஏற்ற திமுக ஆட்சி, திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில ஏற்ற ஆட்சி, இன்றைக்கு 9.69 விழுக்காடு உண்மையான பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு அடைஞ்சிருக்கோம். அதுல இந்தியாவோட வளர்ச்சியே 6.5 தான். இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை எடுத்தாலே 6.5 தான். அது மாதிரி தமிழ்நாட்டோட மொத்த ஜிடிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க, அதோடைய வளர்ச்சி இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜிடிபி வளர்ச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு 17,23,600 இன்னைக்கு உயர்ந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 24-25வது ஆண்டுல 2024-25வது ஆண்டுல
3.58 லட்சம். இதுவே தேசிய சராசரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.6 லட்சம் தான், 0.6 லட்சம் தான். அதை விட 1.7 மடங்கு 7-4 மடங்கு அதிகமா இருக்கு. அதே மாதிரி உயர்கல்வியில எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டோட சேர்க்கை விகிதம் 47 விழுக்காடா இருக்கு. நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குன்னு சொல்லி இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குறியீட்டுல தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 788 புள்ளிகளோட இந்தியாவுல 2வது இடத்துல இருக்கு. இப்படி தமிழ்நாட்டுல வறுமை ஒழிப்புல முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறது. அதே இதுல மக்கள் தொகை, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்கள் தமிழ்நாட்டுல குறைவு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு 5.35 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் வரப்பெற்று தமிழ்நாடு 2வது இடத்துல முதலீட்டை பெறுவதில் இருக்கிறது. பெண் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் 47 விழுக்காடாக ஆகி இருக்கிறது. இப்படி எல்லாவற்றிலும் சொல்லிட்டே போகலாம், நிறைய இருக்கு எனக்கு அந்த லிஸ்ட். அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதை வைத்துத்தான் நாம் இது பண்றோம். 2வது அது இவருடைய திறமை, நிர்வாக திறமை, மற்ற இது எல்லாவற்றையும் விட பல தடங்கல்களையும் மீறி ஜெயிக்க வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறத நான் இங்க சொல்ல விரும்புறேன். அதாவது மத்திய அரசுடைய எல்லாவித பிரச்சனைகளையும் கடந்து அவர்கள் இதுல நிதி எல்லாம் கொடுக்கறது இல்லை, சரியாக கொடுப்பதில்லை. இப்ப கல்விக்கான நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்படி எல்லாம் கொடுத்து அவர் முதல்வரே குறிப்பிட்டார், பாம்பு, நரி, அகழி, தடுப்பு சுவர்களுக்கு இடையில தான் இந்த சாதனைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு குறிப்பிட்டார். அதைத்தான் இந்த சாதனை குறிப்பிடுகிறது. அதை வைத்துத்தான் முதல்வர் அவர்களும் அடுத்தடுத்த ஆட்சி என்று குறிப்பிடுகிறார் என்று நான் குறிப்பிடுறேன். 2வது, நீங்க அந்த சொன்ன கேள்விக்கான பதில் கூட்டணி என்று சொல்லும் பொழுது, ஒரு கூட்டணி என்று இருந்தால் கருத்து வேறுபாடுகள் என்பது இருக்கும். இல்லைன்னா எல்லா கட்சியுமே ஒரே கட்சியாக இருக்கலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் சில கொள்கைகள், கோட்பாடுகள், வேற வேற விஷயங்கள்ல கருத்து மாறுபாடுகள் இருக்கும். ஆனால் அந்த கருத்து மாறுபாடுகளை கேட்டு அதை களையக்கூடிய வகையில் கூட்டணியின் தலைவர் இருக்க வேண்டும். அதற்கே ஒரே ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை என்று நடக்கிறது, பாஜகவிற்கும் அதிமுகவுக்கும் நடக்கிறது. கட்டாயப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களை இப்ப அருகில் அமைத்துக் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியதெல்லாம் பார்த்தோம். ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி அங்கு பேச அனுமதிக்கப்படவில்லை. அந்த மீட்டிங்ல ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை தலைமை தாங்குவது தமிழ்நாட்டுல அதிமுக தான். ஆனால் அதிமுக தலைமை பொதுச் செயலாளராக இருப்பவரை கூட பேச அனுமதிக்கலாங்க. அந்த அளவிற்கு தான் அந்த கூட்டணி இருக்கிறது. ஆனால் இங்கு எந்த கூட்டம் நடத்தினாலும் பெரிய கட்சி, சிறிய கட்சி என்ற எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் அந்த புரோட்டோகால் படி ஒவ்வொரு மேடையிலும் நம்ம பார்க்கிறோம். அந்த கூட்டம் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் அல்லது கலந்துரையாடலாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அதற்குரிய மரியாதைகளை அளிப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படி அந்த இணக்கமான சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் ஒரு 4-5 தேர்தல்களாக வெற்றி பெற முடியுது, தொடர்ந்து வெற்றி பெற முடியுது. இல்லைன்னா வெற்றி பெற்றிருக்க முடியாது. அப்படி ஒரு வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து இதனை எடுத்து செல்லுகின்ற முதல்வர்கள் கூட்டணியையும் சரி, ஒரு பக்கம் கட்சி ரீதியாக கூட்டணியையும் சரியாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அதே போல நிர்வாக ரீதியாக ஆட்சியையும் சரியாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். அதன் மூலமாகத்தான் அடுத்தடுத்த வெற்றிகளை அவர் பெறுவார் என்ற நம்பிக்கை வெளிப்பாடு தெரிகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா. அதாவது நிறைவு சுற்று கேட்டலான்னு பார்த்தேன், ஆனா நேரம் இல்ல. முடித்துக்கொள்ளாமா? நீங்க சார் வேற எழுதிக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப சுருக்கம் 1-2 வார்த்தைகள்ல. அதாவது மக்கள் போட்டுக்கிற ஒரு மாபெரும் தலைவராக இருக்காங்க. சரி, அதில் அவர் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற குரல் சொன்னது போல மக்களுடைய நோய் என்ன, அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த நோயை தீர்க்கக்கூடிய நாடக்கூடிய ஒரு தலைவர் இருக்கார். அது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்று சொல்லுகிற குரலை போலவும், நாடரும் நாடி முறை செய்யும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்ற அந்த குரலுக்கும் ஒப்ப ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் தொடர்வார். அந்த பணி மக்கள் தொண்டு, மகேசன் தொண்டு என்பது அண்ணாவின் வாக்கு. அந்த வழியிலே நடைபெற்று வருகிறார் என்பது நமக்கெல்லாம் பெருமை. அது மேலும் மேலும் இந்த ஆட்சி தொடரும் என்பதற்கு தான் சான்று. நிச்சயமா. நம்ம பேசின அத்தனை பேருடைய குரல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய அது குரலாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பங்கு கொண்ட விருது எத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.